அன்பு மரணம் உடைத்தாயின் என்று நாம் கூறுவது போன்று அன்பு இந்த வாழ்க்கைக்கு அடிப்படையானது. அன்பை கொண்டுதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒத்த ஒரு குணம் மற்ற உயிரினங்களிடத்தும் இருக்கின்றது என்று சொன்னால் அது அன்புதான். தன்னுடைய குஞ்சுகளிடம் ஒரு பறவை காட்டுகின்ற அன்பு, தன்னுடைய கன்றுடன் ஒரு பசு காட்டுகின்ற அன்பு, தன்னுடைய குட்டிகளிடம் ஒரு விலங்கினம் காட்டக்கூடிய அன்பு, ஒரு மனிதன் தன் குழந்தையிடம் காட்டக்கூடிய அன்பு, சக மனிதர்களிடம் காட்டக்கூடிய அன்பு, அதில்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த அன்பிற்கு அறம்தான் அடிப்படை. அந்த அன்பிற்கு அறம்தான் அடிப்படை. பாதுகாப்பதும் காத்து நிற்பதும், அவர்களுக்காக நான், அவர்களுடைய நலனுக்காக நான் என்று தியாக உணர்வுகள் கூட அன்பிலிருந்து தான் தொடங்குகின்றது. ஆகவே அன்பை நாம் நம்மிடம் இருப்போரிடத்து, நம்மோடு வாழ்வோரிடத்து கடத்தி செல்ல வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கின்றோம். இன்றைக்கு அதுதான் குறைந்து கொண்டே வருகின்றது. ஆக அன்பையும் அறத்தையும் கடைபிடிப்பதுதான் ஒவ்வொருவருடைய மனித வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றோமா? அதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களிடத்து பகிர்கின்றோமா என்பதை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அதற்காக தான் அறத்தமிழன் பேரியக்கம் இதை நினைவூட்டி கொண்டே இருக்கின்றது. அன்போடு இருங்கள், அறத்தோடு இருங்கள், மற்றவர்களிடத்து பண்போடு இருங்கள், மனித மாண்புகளை கடைபிடியுங்கள், மனித மாண்புகளை கடைபிடிங்கள், மாண்புறு மக்களாக இருங்கள், அன்புக்குரியவர்களாக இருங்கள், அறம் சார்ந்தவர்களாக இருங்கள். அப்படி வாழ்ந்து பாருங்கள். அதனுடைய மகிழ்ச்சி என்பது அலாதியானது. மனம் என்பது நிறைவாக இருக்கும். மட்டற்ற மகிழ்ச்சி என்பது கிடைக்கும். இன்றோடு என்னுடைய வாழ்க்கை முடியப் போகின்றது என்று ஒரு நாள் இருந்தாலும் கூட, அந்த நாள் நமக்கு தெரிந்து விட்டாலும் கூட, அறத்தோடு வாழ்பவர்களுக்கு மன நிறைவு என்பது கிடைக்கும். நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கை பாதையில் நான் சரியாக கடந்து வந்திருக்கின்றேன், என்னுடைய கடமைகளை நான் சரியாக செய்திருக்கின்றேன் என்ற மன நிறைவு அறத்தோடு வாழ்பவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது மட்டுமல்ல என் அன்பிற்குரியவர்களை, என் அன்பு தமிழ்ச் சொந்தங்களே, அறம் என்பது அரணாக நமக்கு செயல்படக்கூடியது. இதை நான் புத்தகங்களில் இருந்து படித்தோ அறிஞர்கள் பெருமக்களிடமிருந்து தெரிந்து கொண்டோ நான் கூறவில்லை. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையே நான் கூறுகின்றேன். அறம் என்பது நமக்கு அரண் போன்று செயல்படக்கூடியது. நாம் சேர்த்து வைக்கின்ற பொருள், நம்முடைய பணம், நம்முடைய வங்கியில் இருக்கக்கூடிய இருப்பு, நம்முடைய மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், இவை அனைத்துமே நமக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான் பாதுகாப்பிற்காக வந்து நிற்கும். நமக்கு ஒரு இன்னல் வந்த பிறகுதான் பணத்தை கொண்டு அதை பாதுகாத்து கொள்ள முடியுமா முடியாதா என்பதை குறித்து நாம் யோசிக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு அறம் சார்ந்த சிந்தனை கொண்டவர்களாக இருந்தால், அறத்தோடு நீங்கள் நடந்து கொள்வீர்களாக இருந்தால், உங்களுக்கு துன்பம் என்பது வருவதற்கு முன்பாகவே, இடர் என்பது வருவதற்கு முன்பாகவே அந்த அறம் உங்களை காத்து நிற்கும். அறம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே அரணாக காத்து நிற்கும். அப்படிப்பட்ட அறத்தை கடைபிடியுங்கள். அப்படிப்பட்ட அறத்தை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள்.